திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே பிரணவ சமாதி என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருச்சிற்றம்பலம். பிரணவ சமாதி என்கிற இந்த தலைப்பில் நாம்
பிரணவத்தினுடைய அடிப்படையிலே எவ்வாறு இந்த சொல்லுலகம், பொருளுலகம் என்கிற இந்த உலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இயக்கங்கள் நிகழ்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இயற்கையிலேயே பல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவை எல்லாமே எப்படி நிகழ்கின்றன என்று பார்க்கிற பொழுது இந்த பிரணவத்தினுடைய ஆற்றல் தான் இந்த உயிரின் இயக்கத்திற்கும் அதே போல இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் காரணமாக இருக்குதுங்கிறதுனால தான் அதை அந்த ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி என்கிற அந்த பாடலில் நாம் எல்லாமே சொல்லுலகமாக விளங்குகின்றன என்று உபதேசங்கள், திருக்கோயிலுடைய வடிவங்கள், திருக்கோயிலுடைய மூர்த்தங்கள் என்று பல்வேறு மந்திரங்கள் எல்லாமே நமக்கு இந்த பிரணவத்தினுடைய அடிப்படையிலே நிகழ்வது தான், பிரணவத்தாலேயே தான் இவை நிகழ்கின்றன என்று சொல்லுலகத்தை சொன்னார். இப்போ அடுத்தது பொருள் உலகம் பற்றி பேசணும். அதனால் அடுத்த பாடலில் அதை பற்றி பேசுகிறார். ஓங்காரத்துள்ளே உதித்தலும் பூதமும் உதித்த ஐம்பூதமும், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்காரத்து அதீதத்து உயிர் மூன்றும் உற்றன, ஓங்கார சீவன் பரசிவன் ஆகுமே. ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதமும், சொல்லு தோன்றி பொருள் தோன்றியது என்பதை நாம் நாதம் தோன்றி விந்து தோன்றியது, இதுதான் நம்முடைய அடிப்படை. காட்சி மறைந்து ஒலியும் மறையும், விந்து மறைந்து நாதமும் மறையும். இந்த ஆர்டர் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த சொற்களினாலே விளங்கி நிற்கின்றவை தான் பொருள் உலகம். சொற்களினாலே விளங்கி நிற்கின்ற பொருள் உலகம், சொற்களிலிருந்து நாதத்திலிருந்து தோன்றிய பொருள் உலகம். ஆகையினாலே அந்த சொல்லுலகத்திலிருந்து தோன்றிய பொருளுலகம்ங்கிறதுனால அதையும் அந்த சொல்லுலகத்தினுடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய ஓங்காரத்திலே பூதமும் உதித்தன என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பஞ்சபூதம், ஐம்பெரும் பூதம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் உதித்ததும் கூட இந்த சொல்லுலகமாக இருக்கக்கூடிய அந்த நாதத்தில் இருந்து தான் அது தோன்றியது என்று குறிப்பிடுகின்றார். எனவே சொல்லும் பொருளுமாக, அதனால தான் ஓங்காரத்தை பிரிக்கிற பொழுது நாதம் விந்து அகர உகர மகரம் அப்படின்னு தான் அதை வியஷ்டியாக அதை பிரிப்பாங்க. சமஷ்டியாக சொல்லுகிற பொழுது ஓன்னு சமஷ்டியாக சொன்னாலும் அதை விரித்து சொல்லுகிற பொழுது அகர உகர மகர விந்து நாதம். சரி, இப்போ இந்த அகர உகர மகரம் விந்து நாதம் என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது, பிரணவத்தை பார்க்கிற பொழுது நாதம் விந்து அது உள்ளதான் அடக்கம். அது ரெண்டு பவர். அகர உகர மகரம் தொழில், அகரம் படைத்தல், உகரம் காத்தல், மகரம் ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்கள், அதற்குரிய ஆற்றல்கள், இது எல்லாம் அடங்கினது தான் ஓங்காரம். எனவே பிரணவம் என்பது உலகத் தோற்றம், உலகத்தை மெயின்டைன் பண்ணுறது, உலகத்தை ஒடுக்குவது எல்லாமே அதற்குள்ளே நிகழ்கின்றன. அந்த ஆற்றல் தோற்றுவிப்பதற்கு எவ்வளவு அந்த ஒரு ஒரு சக்தி வேணுமோ அதே போல் ஒடுக்குவதற்கும் ஒரு சக்தி, தோன்றியதை சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்துவதற்கு ஒரு சக்தி, இதெல்லாம் அந்த ஆற்றலினாலே தான் நிகழ்கிறது.
எத்தனையோ ஆற்றல்கள் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில், பல்வேறு விதமான ஆற்றல்கள். அந்த ஆற்றல்கள் ஒன்றுக்கொன்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிறைய ஆற்றலை நாம் இன்னும் டேப் பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க சயின்ஸ்லேயே. கடல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. கடல் அலை என்ன ஆற்றல் நீங்கள் நினைக்கிறீங்க? அத்தனை கடல் அலையும் ஓயாமல் அடித்து கொண்டே இருக்கு. அது என்ன ஆற்றல்? காற்று வீசிக்கொண்டே இருக்கு. விண்ட் எனர்ஜி வீசிக்கொண்டே இருக்கிறது. அதுபோலத்தான் பல்வேறு ஆற்றல்கள். அப்படி சூரிய சக்தி, அருவி, மேலிருந்து கீழே விழுகின்ற அருவி, எல்லாம் இது மாதிரி பல்வேறு அந்த ஆற்றல்கள் இந்த நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நாம் டேப் பண்ணமான்னு இல்லைங்கிறாங்க. சூரிய சக்தியவே நாம் இன்னும் சரியாக டேப் பண்ணவே இல்லையே. அதுவே இன்னும் பாருங்க, மின்னல், அதனுடைய எனர்ஜி, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றல் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கெங்கோ எப்படியோ விரவி கிடக்கிறது. இந்த ஆற்றல்கள் ஐம்பூதங்களினுடைய விளைவுகளாக நமக்கு வருவனதான். ஆகையினாலே நாதம், விந்து என்று சொல்லக்கூடியவை ஆற்றலினுடைய வடிவங்கள், இருவேறு வடிவங்கள். ஒலியும் ஒளியுமாக இருவேறு வடிவங்கள். அந்த ஆற்றல் அதை தன்னுள் அடக்கி வைத்திருந்து அவற்றை கொண்டு படைத்தலும் காத்தலும் ஒடுக்குதலுமாக செய்யக்கூடிய அந்த நிலை, இதுதான் இந்த ஓம் என்பது அதை கூறுகிறது. இதை தெளிவாக சொல்லுவது நம்முடைய 5 எழுத்து. இந்த தெளிவாக சொல்ற அந்த நிலை நம்ம ஆற்றல்னு அவங்க சொல்லுகிற பொழுது அதை நம்ம திருவருள் சக்தி என்று சொல்லுகிறோம். அந்த திருவருள் சக்தி என்று சொல்லக்கூடிய அதனுடைய உந்துதலினால் சுத்தமாயா தத்துவங்களினுடைய பெருமானுடைய கிரியாசக்தியும் ஞான சக்தியும் இல்லையா, இவை இயங்குவதனாலே தான் சுத்தமாயா தத்துவங்கள் இயங்கி சுத்தமாயா தத்துவங்களினாலே எல்லா தத்துவங்களும் இயங்குகின்றன. எனவே தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியவை அத்தனையும் இயங்குகிற அந்த நிலை பஞ்சபூதங்களுக்கு உரிய கடவுளர். நிலத்திற்கு பிரமன், நீருக்கு திருமால், தீக்கு உருத்திரன், காற்றுக்கு மகேஸ்வரன், ஓசைய ஆகாயத்திற்கு சதாசிவர், அதிதெய்வங்களாக சொல்லப்பெறுகின்றவர்கள். அது நாதத்திற்கு உரியவர் சதாசிவர். ஆகையினாலே தொடர்படுத்தி இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இவற்றிற்கு அந்த ஓம் என்று சொல்லக்கூடியது அந்த ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதம் என்று குறிப்பிடுகின்றார். உதித்த ஐம்பூதம் என்பது அதிலிருந்து நாதத்திலிருந்து தோன்றிய தத்துவங்களினுடைய வரிசையில 5 பூதங்களும் உதித்தன. ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், பூதங்களினுடைய காரியங்களாக விளங்குவது தாத்வீகங்கள். இந்த தாத்வீகங்களால பல்வேறு உடல்கள், சரம் அசரம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு உடல் பேதங்கள் நாம் பார்க்கிறோம். அந்த இது அவை எங்கிருந்து வந்தன? பொருள் அவை எல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் இந்த ஆற்றலிலிருந்து வந்தவை தான். எனவே இந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் என்று சொல்லுகிற பொழுது பல்வேறு உடல்கள், பல்வேறு அந்த உடல்கள் எல்லாம் இந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய உள்ளே, ஓங்காரத்து உள்ளே நின்று உதித்த ஐம்பூதம், ஓங்காரத்து உள்ளே நின்று உதித்த சராசரம். எனவே இந்த நேராக ஓங்காரம் என்பது சொல்லுலகம் பொருளுலகத்தை தொடர்படுத்தி பொருளுலகத்தினாலே உதித்தவற்றை கூறிக்கொண்டிருக்கிறார் இல்லையா. பொருளுலகம் சராசரம், பொருளுலகம் பூதங்கள் என்று இவை எல்லாம் இந்த பஞ்சபூத இயக்கங்கள், உடல்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் முழுமையும் இந்த ஓங்காரத்தினாலே தான் நிகழ்கிறது. ஆக ஓங்காரத்ததீதத்து உயிர் மூன்றும் முற்றன
உயிர்கள் சித்துப்பொருள்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சித்துப்பொருளாக இருக்கக்கூடிய உயிர்கள் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு அதீதமாக விளங்குகின்றன. அதனால ஓங்காரத்து அதீதத்து என்று சொல்லுகிற பொழுது அப்பால் விளங்குகிறது. ஏன் அப்பால் விளங்குகிறது என்று குறிப்பிடுகிற பொழுது, ஓங்காரம் என்று சொல்லுவது ஆற்றலே தவிர அதனுடைய வியஷ்டி இதெல்லாம் பார்க்கிற பொழுது அவை சித்து என்று சொல்ல முடியாது. ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலை இறைவன் அடிப்படையாக அந்த ஆற்றலை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம். அப்ப அந்த ஆற்றலை இயக்குகிறவன் யார்? அதுதானே நமக்கு ஓணும் இல்லையா? ஆற்றல் என்று சொல்லுகிற பொழுது அதை இயக்குகின்ற தன்மை, இயக்குகின்ற வல்லமை ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலை இயக்கக்கூடியதற்கு ஒரு தனி வல்லமை வேணுமில்ல. இப்போ ஒரு ஒரு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு குதிரை இருக்கிறது. அதனை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் செலுத்துகிறவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும் இல்லையா? இல்லாட்டா எல்லாருமா போய் அதை செலுத்த முடியுமா? முடியாது. ஆகையினாலே இந்த ஆற்றலை, மிகப்பெரிய ஆற்றலை சாதாரணமாக செலுத்துகின்றவன் அது சிவசக்தியினாலே செலுத்தப்படுகிறது என்பதுதான் நம்முடையது. எனவே ஓங்காரத்தோடு நின்று விடாமல் ஓங்காரத்தை பயன்படுத்துகின்ற உயிர்கள் 3, ஓங்காரத்தை செலுத்துகின்ற சிவம், சிவசக்தி என்று அதனை பார்க்க சொல்லுகிறார். எனவே ஆற்றல் முழுமையும் பயன்படுத்தி கொள்ளுகின்ற உயிர்கள் ஆற்றல் முழுமையும் தன்னுடைய கட்டிலே வைத்து செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரசிவன். இதுதான் நம்முடைய நிலையிலே நாம் அந்த யோகத்திலே உணர வேண்டியது. பிரணவ யோகம் என்று நாம் சொல்லுகிற பொழுது, பிரணவ யோகம் என்பது பிரணவத்தை நாம் கணிப்பது, பிரணவத்தை சிந்திப்பது என்பதை காட்டிலும் பிரணவத்தை 5 எழுத்தாக கொண்டு கணிப்பது. ஏன்னா பிரணவம் மட்டுமே என்று சொல்லுகிற பொழுது அவை வெறும் அக்கரங்களாக, அவற்றிலே ஆற்றல் உள்ள ஆத்தியான்மிக சக்தியுடைய அக்கரங்களாக மட்டுமே நிற்க, நாம் அவற்றை இங்கே கணிப்பது அவை செலுத்தப்படுகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஆற்றல், அவற்றால் பயன்படுகின்ற உயிர்கள், அந்த உயிர்கள் சொல்லுலகமாகவும் பொருள் உலகமாகவும் அந்த உயிர்கள் பயன்பெறுகின்றன. அப்படி பயன்பெறுமாறு அவற்றை செலுத்த வல்லமையுடைய பதி தன்னுடைய திருவருளினாலே அதை செலுத்துகின்றான். எனவே சிவ என்று சொல்லக்கூடிய அந்த திருவருள் யகாரமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை நம என்ற நிலையிலே அவற்றை பயன்படுத்தி உயிரினுடைய அந்த அறியாமை அல்லது ஆணவம் அல்லது இருள் இவற்றை நீக்குவதற்கு அவர் செய்கின்ற இந்த மிகப்பெரிய உபகாரத்தை சிந்தித்தல். பிரணவ யோகம் என்று சொல்லுகிற பொழுது, பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட ஆற்றல், அது ஒரு பெரிய ஆற்றல். அதுதான் இறைவன் பயன்படுத்துகின்ற ஆற்றல். ஓம் என்று நாம் சொல்லுகிற பொழுது அது பீஜாட்சர மந்திரமாக இருக்கு. அந்த ஆற்றலை பயன்படுத்திய மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் கணோபாத்யாய நம, ஓம் கணேசாய நம, ஓம் சுப்பிரமணியாய நம என்றெல்லாம் அந்த ஓமை சேர்த்து சொல்வார்கள். அது பீஜாட்சர மந்திரம் என்று அதனை குறிப்பிடுவார்கள். அது என்ன என்று கேட்கிற பொழுது, அந்த கடவுளர் அந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த ஆற்றலை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய தொழில்களை செய்கின்றார், நிகழ்த்துகின்றார் என்பதுக்காக. அது ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுவாங்க. நாராயணாய நமனா ஓம் நமோ நாராயணாய நம என்று அவர்கள் அந்த மந்திரத்தை, இப்படி பல்வேறு மந்திரங்களை பல்வேறும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன என்று திருமூலர் அதை விளக்குகிறார். அவரவர்கள் அந்த ஆற்றலை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள், உண்மைதான். அந்த ஆற்றலை கொண்டுதான் எங்களுடைய கடவுளுக்கு உட்பட்டது அந்த ஆற்றல் என்று அவரவர்கள் அதனை கூறிக்கொள்ளுகின்றார்கள். வேதத்தில் அது அந்த ஆற்றலை மட்டுமே தனியாக வைத்து பேசுகிறது. ஆனால்
ஆற்றலை செலுத்துகின்ற சிவசக்தியாக இருக்கக்கூடிய அதை சொல்லுகிறார். ஓங்கார சீவன் பரசிவனாகுமே, ஓங்கார சீவன் பரசிவனாகுமே சொன்னா, உடலை செலுத்துவது உயிர் தன்னுடைய விருப்ப வெறுப்புக்கு தக்கவாறு. அதுபோல ஓங்காரத்தை தன்னுடைய அந்த ஆணையின் கீழ் செலுத்தி கொண்டிருக்கிறவனே பரசிவன் என்று குறிப்பிடுகிறார். பரசிவனாகுமே என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இந்த ஒரு நிலையை அடிப்படையாக பார்க்கிற பொழுது அவரவர்களுக்கு உரிய நிலையிலே அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட உண்மை பரம்பொருளாக இருக்கக்கூடிய, பதியாக இருக்கக்கூடிய, பிறப்பிறப்பு இல்லாதவனாக இருக்கக்கூடிய பரசிவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலைத்தான் அதிர்ட்டித்து மற்ற தெய்வங்களுக்கும் இப்போ எப்படி உயிருக்கு அந்த ஆற்றலை தருகிறானோ அதுபோல உயிரினும் சற்று மேம்பட்ட அல்லது உயிரை காட்டிலும் சற்று புண்ணியத்திலே கூடி இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் அந்த ஆற்றலை தருகிறான். எனவே பிரமனுக்கு ஒரு ஆற்றல் தரப்பெறுகிறது, திருமாலுக்கு ஒரு ஆற்றல் தரப்பெறுகிறது, உத்திரனுக்கு ஆற்றல் தரப்பெறுகிறது. நேற்று கூட நம்ம பார்த்தோம் அந்த ஆற்றல். எனவே அந்த ஆற்றல் தரப்பெறுகிற பொழுது அந்த ஆற்றலின் ஒரு பகுதி உடைய பிரமன், அல்லது அந்த ஆற்றலின் ஒரு பகுதி உடைய திருமால், அல்லது அந்த ஆற்றலின் ஒரு பகுதி உடைய உருத்திரன் எப்பொழுதுமே ஆற்றல் முழுமையும் செலுத்தி கொண்டு தன்னுடைய கட்டிலே வைத்திருக்கிற சிவனுக்கு ஒப்பாக. அதை தான் திறக்கும்போது சொன்னார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அவன் அதில் ஒரு அடிப்படையாக கொண்டு இவங்க என்ன எல்லா கடவுளும் போல அவரையும் கடவுள் தேவன் என்று எண்ணுகின்றார்கள். அது அப்படி அல்ல. அந்த ஆற்றலினுடைய முழுமையும் சிவத்திடமே அது விளங்குகிறது என்பதற்கு நம்முடைய மந்திரமே சாட்சி. இந்த சிவயனமே என்கிற 5 எழுத்து மந்திரத்தை போல மற்ற மந்திரங்கள் பிரித்தால் பொருள் தராது. இது ஒண்ணுதான் இந்த மாதிரியான இந்த சைவ சித்தாந்த கொள்கையை விளக்குகின்ற திருநாமமாக அமைந்தது. ஆகையினாலே இந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றலை நாம் பார்க்கிற பொழுது இந்த ஆற்றல் யாருக்கு பயன்படுகிறது, யாரால் இதை பயன்பெறுமாறு செய்யப்படுகிறது, செலுத்துகிறவர் யார், பயன்பெறுகிறவர் யார், அது நாம் பார்க்கிறோம். உதாரணம் இப்போ சொல்கிறோம் பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய ஆற்றலுடைய பஸ்ஸு, அதில் டீசல் போட்டிருக்கு, அந்த பஸ்ஸு செல்லும், அது நிரம்ப ஒரு ஆற்றலுடைய ஒரு பஸ்ஸு, வேகமாக போகும், விரைவாக போகும், நீண்ட தூரம் போகும், இப்படியெல்லாம் அதுக்கு ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் அதை செலுத்துகிறவர்னு ஒருத்தர், அதனால் பயன்பெறுகிறவர்னு ஒருத்தர். ஓட்டுநர் என்பவர் செலுத்துகிறவர், அதிலே பயணம் செய்கிறவர்கள் மக்கள், பயணிகள். இது கூட நம்ம பார்க்கிற பொழுது இந்த ஒரு நிலையிலே செலுத்துகிறவர், அதை பயன்பெறுகிறவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியாக ஒரு ஆற்றலை இப்போ நீங்கள் செலுத்துகிறவர், பயன்பெறுகிறவர் என்றெல்லாம் நாம் பார்க்கிற அந்த நிலையில் இந்த பிரணவமானது செலுத்தப்படுகிற நிலையிலே யாருக்கு பயன்பெறுகிறது என்று கேட்கிற பொழுது உயிர் மூவர் என்று குறிப்பிடுகிறவர். உயிர் மூன்றும் உற்றன, ஓங்காரத்து அதீதத்து உற்றன என்று. ஓங்காரத்து அதீதம் என்று சொல்லுவதற்கு காரணம், ஓங்காரத்தினுடைய பயனாக பெறுகின்ற சொல்லுலகம், பொருளுலகம் இந்த உயிர்களுக்கு பயன்படுமே தவிர உயிர்கள் அந்த ஓங்காரத்தினுடைய நிலையிலே நிற்காது. அது நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அதீதம். இப்போ ஆன்மா உடல் அல்ல, ஆன்மா தத்துவங்களை கடந்து ஆறாரையும் கடந்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோங்கிறார். என்ன, மனோவாக்கு அதீத கோசரமானவன், வாக்குக்கு அதீதமானவன். எனவே இதுக்கெல்லாம் அதீதமாக விளங்குகிற சீசனை இதற்கு அதீதமாக சென்றுதான் இந்த உயிர் அடைய வேண்டும். அப்போ இதுக்கு அதீதமாக இருப்பது உயிர். இது அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய தத்துவங்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். எனவே ஓங்காரம் தன்னுடைய ஆற்றலினாலே தத்துவங்களை தந்து
ஆன்மாவை இயங்கச் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த ஆற்றலுக்கு தலைவனாக இருக்கிற பெருமானே, ஓங்காரத்து உள்ளொளிய, ஓங்காரத்து உட்பொருளை என்றெல்லாம் நாம் பார்ப்போம். அதெல்லாம் என்ன காரணம்னா, ஓங்கார சீவன், ஓங்கார சீவன்கிறார். சீவன்னா எப்படி ஒரு உடம்பை உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இயக்குமோ அது போல ஓங்காரம் என்பது ஒரு உடலானால் அதை செலுத்துகின்ற அந்த சீவன், உயிரானவன் பரசிவன் என்று சொல்லுகிறார். அதாவது எதுக்காக இதை சொல்லுகிறான்னு கேட்டால், என்னுடைய உடம்பு என்னுடைய கட்டில் இருக்குது. இப்போ நான் இது வாங்கணுன்னா கையை விரித்தலோ, கையை மடக்குதலோ, காலால் நடத்தலோ, தலையை ஆட்டுவதோ, கண்களை சிமிட்டுவதோ, இந்த மாதிரியான செயல்கள் முழுமையும் உள்ளே இருக்கக்கூடிய உயிரினுடைய கட்டிலே இருப்பது போல ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய உடலினுடைய கண்ட்ரோல் முழுக்க பெருமானிடம் இருக்கிறது. ஆகவே ஓங்கார சீவன் பரசிவனாகுமே என்று அதை குறிப்பிடுகின்றார். எனவே யோகம் என்று சொல்லுகிற பொழுது, இந்த பிரணவ யோகம் என்று சொல்லுகிற பொழுது, பிரணவம் என்கிற ஆற்றலை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அதனுடைய அக்கரங்களை நாம் இப்போ அதை பிரிக்கிற பொழுது ஓங்காரத்தை பிரிக்கிறது, அகரம், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், நாதம், விந்து என்று எல்லாவற்றையும் பிரிக்கிற பொழுது அவற்றிற்குரிய வலிமையை பார்க்கிற பொழுது அவற்றிற்குரிய அதிதெய்வங்கள் யார், அந்த அதிதெய்வங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது யார் இல்லையா? எனவே தான் அதை இந்த ஓங்கார சீவன் பரசிவனாகுமே என்று குறிப்பிடுகின்றார். எனவே பிரணவ யோகம் என்பது ஓங்காரத்தினாலே பயன்பெறுகின்ற யகரத்தையும் ஓங்காரத்தை செலுத்துகின்ற சிவமும் இந்த சிவய என்கிற நிலையிலே நம பிரிந்து நிற்கிற நிலைக்காக இதனை கணித்தல், இதை யோகம் செய்தல். யோகம்ங்கிறது ஒன்றுபட்டு நிற்றல் என்று அதனை நமக்கு விளக்கி காட்டுகிறார். எனவே பிரணவம் என்கிற நிலையிலேயே அது நின்று விடாமல், பிரணவத்திலே ஒன்றுபடுவது என்பது பிரணவத்தை செலுத்துகிறவர், இந்த உடம்பை செலுத்துகிறவர், இந்த உலகத்தை செலுத்துகிறவர், இப்படி செலுத்தி கொண்டிருக்கிற அவராலே பயன்பெறுகிற உயிர், இது செலுத்துகின்றவருடைய ஆற்றலையும் செலுத்தப்படுகின்ற அந்த நிலையையும் சிந்தித்தல் என்பதை இந்த பாடலை விளக்குகிறார். தொடர்ந்து ஒரு 5வது பாட்டில் ஒரு செய்தியை வலியுறுத்துகிறார். மலையும் மனோபாவம் மருள்வனாவ நிலையின் தரிசனம் தீப நெறியாம் தலமும் குலமும் தவம் சித்தமாகும் நலமும் சன்மார்க்கத்து உபதேசம் தானே. மலையும் மனோபாவம் மருள்வன ஆவ நிலையின் தரிசனம் தீப நெறியாம் தலமும் குலமும் தவம் சித்தமாக்கும் நலமும் சன்மார்க்கத்து உபதேசம் தானே. இப்ப நம்முடைய அறிவு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, இது ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய ஆற்றலினாலே தான் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஓங்காரம் என்கிற ஆற்றல் கொடுத்திருக்கிறார். இந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு உடம்பை இயக்கி பாசஞானத்தினாலே இது தன்னுடைய அறிவினாலே பல்வேறு விஷயங்களை அது சிந்தித்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு பல விஷயங்கள் நமக்கு நூலை படிப்பதினாலும் சிந்திப்பதினாலும் நமக்கு தெளிவாகிறது. ஆனால் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டால் ஒரு முக்கியமான செய்தி சொல்லுகிறார். மலையும் மனோபாவம், நம்முடைய அறிவிலே அவ்வப்பொழுது மலைப்புகள் வரும், மலைப்பாக இருக்கும், மலைவுகள் தோன்றும்.
திடீர்னு நமக்கு வந்து இது ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியும். ஓ, உலகத்து மேலே இருக்கிற பற்று நீங்கிடுச்சுன்னா, சிவத்து மேலே பற்று கூடிடுச்சுன்னா அதுதான் நமக்கு முக்தி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் உலகத்திலே இருக்கக்கூடிய பற்று உயிர் நீங்கக்கூடிய நிலையில் இருக்கா? அது நீங்குமா? ஒரு சிறு பற்றை அது நீக்கி பார்க்கட்டுமே. ஒரு சிறு பற்று, ஒரு சிறு நிலை அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு மலைப்பாக இருக்கும். இதையே நம்மால் விட முடியல, அப்புறம் எப்படி எல்லாத்தையும் பற்றுகளை விடுறது என்று வரும். என்று இந்த மலைப்பினாலே மருட்சி வரும். அதை குறிப்பிடுகின்றார். நம்முடைய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவினுடைய நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாமே நம்ம அறிவுக்கு தெளிவாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். பலரும் இப்போ ஒரு முடிவு சொல்கிறாங்க, பலரும் இதுக்கு நல்லதுங்க ஐயா, அது வேண்டாங்க ஐயா, இது வந்து சரியாக இருக்காது என்றெல்லாம் சிலர் தங்களுடைய அனுபவத்தினால சொல்லுகிறார்கள். ஆனால் அனுபவமும் அவங்களுடைய அறிவும் எந்த அளவுக்கு நம்பத்தகுந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும், இல்லைங்களா? ஒருத்தருக்கு அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவர் நம்மளை கடவுள் உண்டுங்கிறவங்கள பரிதாபமாக பார்க்குறாரு. ஏன்னா இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவர் பரிதாபம் பார்க்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அறிவு முழுமை பெற்றிருக்கு அப்படிங்கிற அந்த முழுமை அறிவுனால என்ன நினைக்கிறாருன்னா, இது இனிமேல் கடவுள்லாம் அதையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறார். இன்னொருத்தர் நினைக்கிறாங்க கடவுள் இருக்கலாம் ஆனால் உயிர் இல்லை என்று அவங்க அதை அப்படி நினைக்கலாம். இப்படி அவரவர்களுடைய அறிவுக்கு தக்கவாறு முடிவெடுக்கிறார்கள். நம்முடைய அறிவு குறை அறிவு, இதில் முடிவு எடுக்கக்கூடாது, இந்த முடிவு நிறைவாக இருக்காதுன்னு நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்கிறவர்கள் தான் குருவை நாடுவார்கள். யார் குருவை நாடுவார்கள், யார் குருவேடு நினைப்பார்கள்? நமக்கு இன்னும் தெளிவு வரவில்லையே, நமக்கு இன்னும் இந்த அறிவிலே குழப்பம் இருக்கிறதே, மலைவு இருக்கிறதே, மகிழ்ச்சி இருக்கிறதே. அதனால் இந்த தெளிவை பெற வேண்டுமே என்று நினைக்கிறவர்கள் குருவை நாடுவார்கள். யார் குருவை நாட மாட்டார்கள் அப்படின்னா, நம்ம அறிவு தெளிவாயிடுச்சு, நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், நமக்கு எல்லாமே கண்ணாடி மாதிரி தெரியுது, இதுக்கு எதுக்கு யார் வந்து சொல்லணும், நல்லாவே தெரியுது, என்னென்ன புரியுது என்று சிலர் கருதுகிறார். அவர்கள் குருவை தேடு, அவங்க நானே குரு என்று தங்களை பிரகடனப்படுத்த, நான் தான் பெரிய குரு என்றெல்லாம் அவர்கள் தங்களை பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே குரு என்று அழைத்து கொள்ளுகிறார்கள். மற்றவர்களையும் அழைக்குமாறு சொல்லுகிறார்கள். நீங்கள் அது இந்த உலகத்திலேயும் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ அருளாளர்கள் வந்து அவங்க பார்க்கும்போது அவர்களுடைய போதனைகள், அவருடைய மற்ற செயல்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க, எல்லாமே இறைவன் கொடுத்தது தான், நமக்கு ஒன்றுமே கிடையாது, இவ்வளோ பாடுற ஞானசம்பந்தர் சிவபெருமான் கொடுக்கறது தான் எனதுரை தனதுரையாக என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தெளிவாக நமக்கு இப்போ புரிகிறது, நம்முடைய அந்த அறிவு வந்து முழுமை பெற வேண்டும், அதற்கு உண்மை தெரிய வேண்டும். அதில் இன்னும் நமக்கு தெளிவு இல்லை, இது வெறும் பாசறிவாக இருக்கிறது, இதற்கு உண்மை ஞானம் வரணும்னு நினைக்கிறவங்க குருவை தேடுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதுதானே இப்போ பார்க்குறோம் நம்மளும் உலகத்தில். எல்லாருமா குரு தேடுகிறார்கள், எல்லாருமா குரு வேணும்னு கேட்குறாங்க, எல்லாருமா. மணிவாசகர் இல்லையா, உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்ப என்று எழுதுகிறார் பரஞ்சோதியார். உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்ப அப்படின்னா என்ன? உண்ணு நீர் விடாய், விடாய்னா தாகம், நீர் விடாய்னா தாகத்து, தண்ணி குடிக்கிறதுக்கு தாகம். அவ்வளோ பெரிய தாகத்தோடு அலைகிறவருக்கு கடல் தண்ணி தான் கிடைக்குதான், அதில் தீருமா என்று கேட்கிறார். யாருக்கு? வாதவூருக்கு. ஏன் கடல் நீர் உண்ட மாதிரி இருந்ததுன்னா, இங்கே இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லுகிறவர்கள் வேண்டியதில்லை அவருக்கு. அவர் தேடுகிற பொருளை சொல்லணும், அவர் தேடுகிற பொருளை சொல்லணும். அப்படி ஒரு குருநாதரை தேடிக்கொண்டிருக்கிறார்.
அப்போ அறிவு தெளிவாகலைங்கிறதுனால தானே தேடுறாரு. தனக்கு எல்லாம் தெரியுங்கிறவங்க ஏன் போய் தேட போகிறாங்க? தனக்கு தான் எல்லாமே தெரியுமே என்று எண்ணுகிறவர்கள். ஆகையினாலே மலையும் மனோபாவம் மருள்பட பாவ, அப்படிப்பட்ட அவர்களுடைய அறிவு எப்படி இருக்கும்னா, அது மலைப்புகள் தோன்றி தோன்றி மகிழ்ச்சியை தரக்கூடியவையாகத்தான் இருக்கும். அப்போ எப்போ அது சிறப்படையும் அப்படின்னு கேட்டால் குரு தரிசனத்தில் தான், ஞான குரு தரிசனத்தில் தான் நிலையின் தரிசனம் தீப நெறியாம். தீப நெறி என்றால் ஒளி நெறி. அந்த ஞான குருவினுடைய தரிசனம் கிட்டினாலே ஒழிய இந்த அறிவானது நிலையான அந்த ஒளி பாதையிலே அது செல்லாது என்று குறிப்பிடுகின்றார். ஞானகுரு தரிசனத்தில் மட்டும்தான் அந்த நம்முடைய அறிவு மட்டும் நமக்கு நிற்குமானால் அது கொஞ்சம் கடினம். கொஞ்சம் கடினம் என்ன, கடினம்தான் அது இல்லை. மலையும் மனோபாவம் அருள்பன ஆவ, மனோபாவம் என்று சொல்லுகிறார். அதனால தன்னுடைய அறிவையே வியப்பாக பார்த்துக்க, என்ன எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கேன், என்னுடைய அறிவு இவ்வளவு தெளிவாக எல்லாவற்றையும் காட்டுகிறதே என்று தன்னுடைய அறிவையே வியந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சி தான் நிலையாக இருக்குமே தவிர அவர்களுக்கு அதில் தெளிவு கிடைக்க வேண்டியது. அவர்கள் அதை அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லையா, அதுதான் உலகம், அதுதான் நிலை என்று அவர்கள் எண்ணுவார்கள். இவ்வளோதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் தத்துவம் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. இதுதான் தத்துவம், இதுதான் உலகம், இதுதான் செய்தி என்றெல்லாம் அறுதியிட்டு சொல்லுகிறவர்கள், தங்களுடைய அறிவையே நம்பி சொல்லுகிறவர்கள் பலரும் இருக்க பார்க்கிறோம். அதை சும்மா சொல்றதோட நிறுத்த மாட்டான், புஸ்தகம் வரை எழுதுவான், பக்கம் பக்கமாக புஸ்தகம் எழுதி அதை தன்னுடைய ஞான கடலை எல்லோரும் அள்ளி பருகிறதுக்கு அதை புத்தமாக வேற போடுவான். இந்த மாதிரி போய் எல்லாம் மாட்டிக்க கூடாது. நம்ம சைவ சித்தாந்திகள் சன்மார்க்கம் பார்த்து, அதனால தான் கடைசியில் எழுதினார் சன்மார்க்கத்து உபதேசம்னார். அது அப்படியே அண்டர்லைன் பண்ணணும், அப்படியே அண்டர்லைன் சன்மார்க்கத்து உபதேசம். இந்த சன்மார்க்கத்து உபதேசம் என்பது அப்படியே சன்மார்க்கத்து உபதேசம், அதுதான் திருவாசகம். சன்மார்க்கங்கிறதே சாமியோடது தான் சன்மார்க்கம். சன்மார்க்கத்து உபதேசம் என்று சொல்லுகிற பொழுது சத்மார்க்கம், உண்மை மார்க்கம், உண்மை நெறி, அந்த உண்மை நெறியில நிற்கிற உபதேசம்னாரு சன்மார்க்கத்து உபதேசம். மித்த மார்க்க உபதேசத்தெல்லாம் நம்ம கேட்கறதுல ஒன்றும் பயன் இல்லை, அது எந்த பயனையும் தராது. மலையும் மனோபாவம் அருள்வன ஆவ நிலையின் தரிசனம் தீப நெறியாம். நிலையின் தரிசனம், ஞானகுரு தரிசனமே போதுங்கிறார். ஞானகுரு தரிசனம், ஞானகுருவோடு நெருங்கி நிற்றல், ஞானகுரு விட்டு பிரியாது நிற்றல், ஞானகுருவினுடைய உபதேசத்தில் நிற்றல், இதுவே தீப நெறின்னாரு. ஒளி நெறி, தீப நெறிங்கிறது ஒளி நெறி. அப்ப இது ஒளி நெறின்னா மற்றதெல்லாம் இருள் நெறின்னு தெரிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் இருள் நெறி. மலையு மனோபாவம் அருள்பன ஆவ. ஆகையினாலே ஒருவர் தன்னுடைய அறிவையே தன் முழு அறிவு என்று எண்ணுவாரே, ஆனால் தன்னுடைய அறிவிலே அவருக்கு தோன்றுவதே முடிவுகள் என்று அவர் எடுத்துக்கொள்வாரே, ஆனால் அது மகிழ்ச்சியை தருகின்ற நிலையிலே கொண்டு போய் நிறுத்துமே தவிர குரு தரிசனம், ஞானகுரு தரிசனம் மட்டுமே நிலையான தீப நெறியாக இருந்து காட்டும். எனவே ஞானகுரு தரிசனம் இந்த பிரணவ யோகத்திலே கொண்டு போய் நிறுத்தும்.
பிரணவ யோகம் ஒன்று மட்டும்தான் என்ன காட்டும்? தன்னை உணர்த்தி தன் தலைவனை உணர்த்தும். பிரணவ யோகம் என்று சொல்லுகிற அந்த பிரணவ யோகம் இதுல பார்த்தோம் இல்லையா? அதுல பார்க்கிற பொழுது சொல்லுலகம் பொருளுலகம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் அத்தனையும், சொல்லுலகங்கிறது அது நால்வகை வாக்குகளோடு இருக்கக்கூடிய அந்த சொல்லுலகம், பொருளுலகம், இவை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது இவை அனைத்துமே அந்த ஓங்கார ஆற்றலினாலே படைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகின்ற அந்த நிலையில நிற்கிற பொழுது இதனை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குகின்ற வல்லமை உடையவன் யார் என்று சொல்லக்கூடிய சிவத்தையும், அது யாருக்காக இந்த தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்கப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது யகாரமாகிய ஆன்மாக்களின் பொருட்டு இது நிகழ்கிறது என்று பிரபஞ்ச ரகசியத்தை தொடர்ந்து சிந்தித்தபடி அதிலே நிற்றல் தான் பிரணவ யோகம். பிரணவ யோகம்ங்கிறத வெறும் அந்த ஓங்காரத்திலே நிற்றல், ஓங்காரத்தை நிற்றல் என்று சொல்லுகிற அந்த தன்மையில அதை விரிவாக நமக்கு இங்க அதனை குறிப்பிட்டு காட்டுகிறார். 3வது பாடலில் சொன்ன செய்தி, அப்படி செய்கிறவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், யகாரமாகிய தன்னையும் செலுத்துகின்ற சிவமாக இருக்கக்கூடிய பதியையும் அது தெளிவு பெறும். தன்னையும் தன் தலைவனையும் அது தெளிவு பெறும். இந்த யோகத்தினாலே தெரிவதுதான் இது தன்னை உணர்ந்து தன் தலைவனை உணர்கின்ற அந்த நிலை. எனவே இப்படி ஞானகுரு தரிசனம் என்பதினாலே இந்த பிரணவ யோகம் கூடுகிறது. எனவே ஞானகுரு தரிசனம் என்பது பிரணவ யோகத்தை நாம உண்மை நெறியிலே நின்று அதனை கூடுவதற்கு இந்த ஞானகுரு தரிசனம் தான் அது சரியா இருக்கு. இப்போ நம்ம அவ்வளோதானே சார், அந்த ஓங்காரத்தை இப்படி நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னுட்டு அது கொஞ்சம் இல்லையா? சரி என்ன சார் ஒன்றும் இல்லை, அப்படியே ஏறி உட்கார்ந்த உடனே இக்னிஷியஸ் சுவிட்சு போட்டுட்டு ஆக்சிலரேட்டரை அழுத்தாமல் அப்புறம் கிளச்சை அழுத்தி கியரை அப்படி ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அப்புறம் ஆக்சிலரேட்டரை மெதுவாக ப்ரெஸ் பண்ணி வண்டி மூவ் ஆகிற பொழுது பிரேக்கப் அது அவ்வளோதானே சார், இந்த வண்டி எடுக்கிறேன் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் லாரியில் ஏறி உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன அதுதான் கதி. அப்போ இதுக்கு உரிய பயிற்சி என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அது இதுவாவது நான் சொன்ன கலோக்கியலாக சொன்ன ஒரு உதாரணம், சரி அவனே உட்காந்து ஓட்டிக்கிட்டு எப்படி பார்த்துக்காது. ஆனால் அதுவும் சாத்தியம் இல்லை. ஞானகுரு வராமல் பிரக்ஞை வராது, ஞானகுரு வராமல் பிரக்ஞை வராது. அதனால தான் நிலையான தீப ஒளியாகும்னாரு. தரிசனம் நிலையான தீப நெறியாம், நிலையான தீபம் நெறியாம் என்று சொன்னார். மலையும் மனோபாவம் அருள்வன ஆவ நிலையின் தரிசனம் தீப நெறியாம். மலையும் மனோபாவம் மருள்வன, இவை மருள்வனவா ஆகும், ஆவன ஆகின்றன. மனோபாவம் மலையும் மருள்வன ஆவ தரிசனம் நிலையின் தீப நெறியாம். இதுதான் ஒளி நெறியாக விளங்கும். தலமும் குலமும் தவம் சித்தமாகும் நலமும் சன்மார்க்கத்து உபதேசம் தானே. சரி, இந்த ஞானகுரு தரிசனத்துக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்றது? சரிங்க, எனக்கு சொன்னீங்க அந்த அறிவு தெளிவில்லைன்ட்டீங்க. ஞானகுரு தரிசனத்தில் தான் அது அறிவு தெளிவாகும். அதுக்கு பிறகு ஞானகுரு தரிசனம் என்பது என்னன்னு நம்ம பார்த்தோம், தொடர்பை விடாது கொண்டிருத்தல், அதுதான் தரிசனம். தரிசனம்லாம் பார்க்கறதுங்கிற பொருள் இல்லை, விட்டு விலகாது இருத்தல். அப்படிப்பட்ட அந்த தரிசனம் தான் நிலையான தீப நெறின்னு சொன்னீங்க. நிலையின் அது நிலைத்தால் அது தீப நெறி, அது ஒளி நெறி. நீங்க வர வரைக்கும் என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு.
தலமும் பல்வேறு திருக்கோயில்கள் தலங்கள், குலமும் எல்லா திருக்கோயில்களுக்கும் செல்லுகிறார். திருக்கோயில் தரிசனம் செய்க. ஏன் திருக்கோயில் தரிசனம் செய்வது நேரத்தை கூட பார்த்தோம். அந்த திருக்கோயில் தரிசனத்திலே நீ இப்பொழுதே சொன்னது போல அங்கே நீ பெற வேண்டிய பிரணவ ஆற்றலை பெறுக. அங்கே அந்த ஆற்றல் தருகிறவர் அங்கே இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஆற்றலை பெறுக. தலமும் சரி, அங்கே பெறுவது மட்டும் பத்தாது, இன்னும் நீ பெறணும். அதுக்கு குலமும் அங்கே இருக்க அடியார் திருக்கூட்டத்தினோடு இணங்கி நிற்க, அவர்களுக்கு வேண்டுவன செய்க, அவர்களோடு திரிக. அப்படி அவர்களோடு அந்த அடியாரோடு இருக்கிற பொழுது நீ நல்ல யோசித்து கொள்ள வேண்டும். சித்தம் தவமாகும் நலமும், தவம் சித்தமாகும் நலமும், சித்தம் தவமாகும் நலமும். அதனால என்ன விளைகிறதுன்னாரு, சித்தம் தவமாகும், அந்த நன்மை கிட்டும். எனவே திருக்கோயில் தரிசனம், குலம் என்று சொல்லக்கூடிய அந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இணங்கி நிற்றல், இப்படி இந்த திருக்கோயில்கள் தரிசனத்தை விடாமல் செய்தல், அடியார் திருக்கூட்டத்திற்கு தொண்டு செய்தல், இணங்கி இருத்தல், அது மட்டுமல்லாமல் அடியார் திருக்கூட்டத்தோடு இல்லாமல் தவம் என்று சொல்லுகிற பொழுது சரியையை செய், கிரியையை செய், இது தொடர்பாக செய்ய வேண்டிய தவம். அந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இணங்கி நின்று செய்க. நீ அடியார் கூட்டத்தோடு இணங்கி நின்று செய்வதெல்லாம் தவம். அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்தல், அவர்களுக்கு தொண்டு செய்தல், அவர்கள் செய்வனவற்றையே அவர்களுடன் இணைந்து செய்தல், இவையெல்லாம் சித்தம் நலமாகும் தவம், சித்தம் நலமாகும் தவம் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு செய்தால் சன்மார்க்கத்து உபதேசம் தானே. சன்மார்க்கத்து உபதேசம் செய்யக்கூடிய குருநாதர் வருகின்றார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறைமையாய் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்குமே பராபரமே. தாய்மானவர் சொல்றார் பாருங்க, எங்க எடுத்து தாய்மானவர் அதை அவ்வளவு அழகா தாய்மானவர் நமக்கு பின்னால சொல்றார். அதை முன்னால திருமூலர் எவ்வளோ அழகா தலமும் குலமும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்திலே சிறப்பாக நிற்கிற பொழுது என்ன விளைகிறதா, ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்குமே. குரு வாய்க்குமே, சர்க்குரு வாய்க்குமே, ஞானகுரு. அதே தான் இங்கேயும் சொல்லுகிறார். சன்மார்க்கத்து உபதேசம், வெறும் உபதேசம் பெறுவதற்கு எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சன்மார்க்கத்து உபதேசம் என்பது ஞான உபதேசம். சன்மார்க்கம் என்பது ஞானத்தை போதிப்பது, ஞான உபதேசம். பதிப்பசு பாசத்தினுடைய உண்மை தெளிவை தருதல், முப்பொருள் விளக்கத்தை உண்மை பொருளினுடைய தெளிவை தருதல். அந்த சன்மார்க்கத்து உபதேசத்தினுடைய சூட்சமும் இதுதான். இது சூக்கும உபதேசம், அதிசூட்சம உபதேசம், காரண உபதேசம். ஆகையினால இந்த சன்மார்க்கத்து உபதேசம் என்பது அஞ்செழுத்து. இந்த அஞ்செழுத்து தான் சன்மார்க்கத்து உபதேசமாக விளங்கும். அதனை சூட்சம உபதேசமாக செய்கின்றார் கல்லாலின் புலையவந்த பெருமான். அவர் செய்வது இந்த காரண பஞ்சாட்சரமாக விளங்கக்கூடிய இந்த சிவய சிவ, சிவய சிவ, அதுதான் அந்த சின்முத்திரையில தெளிவாக இருக்கிறது. ஆகையினால இதை சொல்லுகிறார். தலமும் குலமும் தவம் சித்தமாகும் நலமும், சித்தம் நலமாகும் தவம், சித்தம் நலமாக வேண்டும். அப்பதான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிற அந்த நிலை. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிற
அந்த செய்தி. ஆகையினால சித்தம் நலமாகும் என்று சொல்லுகிற பொழுது நல்லா கவனமாக கேட்கணும். சித்தம் நலமாச்சுன்னா 24 கடந்தாச்சுன்னு அர்த்தம். டாப்ல அதான் இருக்கு சித்தம். சித்தம் ஓகேனா இந்த 23 ஓகே ஆனதான் சித்தம் ஓகே ஆகும். இல்லை சித்தம் ஓகே ஆச்சுன்னா இந்த 24 சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கக்கூடிய மனம் கீழே ஒரு 5 ஞானேந்திரியம், இங்கே 5 கண்மேந்திரியம், 5 தன்மாத்திரை, 5 பூதம், 20, 1, 21, 22, 23, 24 சித்தம். சித்தம் நலமாகும் தவம் அப்படின்னு சொல்லுகிறார். சித்தம் நலமாகும் தவம் எங்கே கிடைக்கிறது? தலத்திலையும் குலத்திலையும் கிடைக்குது. தலத்திலையும் குலத்திலையும் சித்தம் நலமாகும் தவம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு வருகிறவர் தான் இந்த சன்மார்க்க உபதேசம் செய்கின்ற குரு, ஞான குரு. எனவே தலங்களையும் அடியார்களையும் போற்றுகிற அந்த தன்மையில இந்த சன்மார்க்க உபதேசம் பெறுவதற்கு நாம் விழைதல் வேண்டும். இதுவே பிரணவ யோகம் என்று அதனை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகின்றார். ஆகையினாலே இந்த உலகம் முழுவதும் இயங்குகின்ற ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த பிரணவ ஆற்றலை முழுமையாக செலுத்துகின்ற வல்லமை அவரவர்களுக்குரிய கடவுள் அந்த பிரணவத்திற்குரிய கடவுளாகத்தான் அவங்க சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் கூட பிரணவத்திற்குரிய கடவுளாக விளங்குகிறவர், அதனை செலுத்துகிறவராக இருக்கிற அந்த கடவுளாக இருக்கிறவர் சிவ என்று சொல்லக்கூடிய அருட்சக்தியோடு இணைந்து நிற்கின்ற பதியாக விளங்குகின்ற சிவம். அதுதான் அதை உணர்ந்து அதனை உணர்த்த வருகின்ற குருநாதர் செய்கின்ற உபதேசத்தினாலே நாம் பெற வேண்டிய நன்மைகளை பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். மலையும் மனோபாவம் மருள்வன ஆவ நிலையின் தரிசனம் தீப நெறியாம் தலமும் குலமும் தவம் சித்தமாகும் நலமும் சன்மார்க்கத்து உபதேசம் தானே. அன்பர்களே, நீங்க ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சன்மார்க்கத்து உபதேசத்தை செய்கின்றவர் ஞானகுரு. சன்மார்க்கம் என்பது ஞானம் இல்லைங்களா? ஞான நெறி, ஞான நிலை. அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானங்கிறது சன்மார்க்கம். அதுதான் சன்மார்க்கம். அது கீழே இருக்கிற யோகம் சகமார்க்கம், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சத்புத்திர மார்க்கம் கிரியை, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய தாச மார்க்கம். எனவே இந்த 4 மார்க்கத்துக்கும் தனித்தனி பேர் இருக்கு. தாச மார்க்கம், அதுக்கு அடுத்ததாக இருக்கு சத்புத்திர மார்க்கம், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சகமார்க்கம். இந்த 3 மார்க்கங்களையும் தாண்டி நின்று சன்மார்க்கத்து உபதேசம் தானே என்று அதனை குறிப்பிடுகின்றார். சன்மார்க்கத்து உபதேசம் பெற்ற பிறகு தலமும் குலமும் அதற்கு பிறகும் கூட. அதனால அந்த பாடலை முடிச்சதுக்கு அப்புறம் இதை பெறுவீர்கள். ஞானகுருவை பெறுவோம். ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு, வார்த்தை சொல்ல சத்குரு கிடைத்த பிறகு திரும்பவும் இப்ப நீங்க அடியாரையோ திருக்கோயிலையோ விட்டுவிடக்கூடாது. அதுதான் 12ஆம் சூத்திரம் இல்லையா? குருநாதர் ஞானம் வழங்கிய பிறகு தானே 12. ஆகையினாலே மலையும் மனோபாவம் இந்த தெளிவுல பார்க்கிற பொழுது சன்மார்க்கத்து உபதேசம் தானே தலமும் குலமும் தவம் சித்தம் தவமாகும் நலமும் என்று பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ தலமும் குலமும் சித்தம் நலமாகும் தவமும் சன்மார்க்கத்து உபதேசம் தானேங்கிறத சன்மார்க்கத்து உபதேசம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்மார்க்கத்து உபதேசமானது
இப்பொழுது தலம் குலம், இப்பொழுதும் அடியார்களையும் திருக்கோயில்களையும் சென்று பார்க்கிறது. முன்னால பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, முன்னால பார்த்தது குருவை பெறுவதற்கு, இப்ப பார்க்கிறது ஓங்கார ஆற்றல் முழுமையும் பெற்று மேலே போறது. அதனாலதான் இப்ப தலம் அவர்கள் தரிசனம் செய்கிற பொழுது செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே என்று சொல்லுகிற இந்த பரணாத சூத்திரத்தில் தலமும் குலமும் பேசப்பெறுகிறது. தலமும் குலமுங்கிறது என்ன? தலம்ங்கிறது ஆலயம், குலம்ங்கிறது அன்பர், அது ரெண்டும் தானே. ஆகையினால அந்த இரண்டையும் பெறுகின்ற அந்த நிலை இப்பொழுது மீண்டும் அந்த நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். உபதேசம், சன்மார்க்க உபதேசம் பெற்ற பிறகு ஞான நிலையில் நிற்கிற பொழுது அவர்கள் அந்த தலத்தையும் குலத்தையும் அவர்கள் பார்க்கிற நிலை இல்லையா? இந்த இரண்டையும் விரித்து பேசுகிறார். எனவே இந்த பகுதியில பிரணவ யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில பிரணவம் என்பது ஓம் என்று சொல்லக்கூடிய அது சமஷ்டி பிரணவம். அது வியஷ்டியாக சொல்லப்படுகிற பொழுது அகர உகர மகர விந்து நாதம் என்று அவை பெறுகின்றன. இந்த ஐந்தாக பெறுகின்ற இந்த வியஷ்டி அக்கரங்களாக இவை அவற்றினுடைய ஆற்றல்களாக விளங்குகின்றன. அகரம் படைத்தலையும் உகரம் காத்தலையும் மகரம் ஒடுக்குதலையும் செய்கிறது. அப்படி இந்த தொழில்கள் செய்வதற்குரிய ஆற்றல்களாக விளங்குவது விந்துவும் நாதமும். அவை சொல்லுலகம் பொருளுலகம் எனப்பெறுகின்றன. எனவே இவற்றை கணித்தல் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற பொழுது இந்த சக்தி முழுவதுமே இது சட ஆற்றல் தான். ஆனால் இதனை செலுத்துகிறவர் யார், செலுத்துவதனாலே பயன்பெறுகிறது யார் என்கிற அந்த தெளிவோடு அதனை கணிக்க வேண்டும். அப்படி கணிக்கிற பொழுது அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் ஐந்தெழுத்தாக பரிமளிக்கிறது. அப்படி ஐந்தெழுத்தாக இருக்கிற பொழுது சிவ என்பது செலுத்துவதாகவும், யகரம் என்பது பயன்பெறுகின்றதாகவும், நம என்பது செலுத்தப்படுவதாகவும் இருக்கக்கூடிய நிலையை பெறுகின்றோம். எனவே பிரணவத்தை இந்த பிரஜையோடு நாம் சொல்லுகிற பொழுது ஆன்மா தன்னை உணர்கிறது, தன்னை உணர்ந்த பின் தன் தலைவனையும் உணர்கிறது. எனவே பிரணவ சமாதி என்று சொல்லக்கூடியதில் சன்மார்க்க உபதேசம் செய்யப்பெறுகின்ற அந்த நிலையில ஐந்தெழுத்தினுடைய வடிவமாக அதனை நாம் பார்க்கிற பொழுது, ஸ்ரீபஞ்சாக்கிரமாகவே அதனை பார்க்கிற பொழுது அது நமக்கு தன்னை உணர்த்தி தலைவனையும் உணர்த்துகின்ற விளக்கமாக அமைகிறது. எனவே பிரணவம் என்பது அக்ஷரங்களாக கொள்ளப்படுகின்ற பிரணவம் மட்டுமல்லாமல் ஐந்தெழுத்தாக கொள்ளப்படுகின்ற சூட்சம பிரணவமாகவும் அல்லது சின்முத்திரையாக இருக்கக்கூடிய அதிசூட்சம பிரணவமாகவும் அது விளங்கும் என்கிற செய்திகளையெல்லாம் இந்த பகுதியில் சிந்தித்தோம் என்று சொல்லி இந்த அளவிலே பிரணவ சமாதியை நாம் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வகுப்பில் இதற்கு அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய ஒளி வகை என்கிற பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய தினம் இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நம்முடைய வகுப்பு சிவஞான போத வகுப்பு விரைவில் தொடங்க, அதாவது ஜனவரி 2022 2வது ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை நாம் சிந்திக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இது. வகுப்பு ஒவ்வொரு மாதமும் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரம் மாதத்திற்கு 12 நாள் 48 மணி நேரம், கிட்டத்தட்ட 50 மணி நேரம் வகுப்பு. அதில் சிவஞான போதத்தை நாம் ஓரளவு ஆழமாக சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்பர்கள் இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி
ஞானத்திரளுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு வேணும். ஞானத்திரள் வெளியீடாக இருக்கக்கூடிய ஞான குழந்தைக்கும் உங்கள் நல்ல ஆதரவு வேணும். ஞானத்திரளிலே வெளிவருகின்ற கட்டுரைகளுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு வேணும் என்று சொல்லி வாசகர்களால் நிகழ்வுறுகின்ற நடந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை தான் ஞானத்திரள். இது நாங்கள்லாம் ஒன்றும் நடத்தலை, அது சாமி நடத்துகிறாரு. நீங்கள்லாம் அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா வெறும் திருமுறையை பற்றி தானே சொல்லலாம். அதனால் இது ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம மற்ற பத்திரிகைகள் விற்கிற மாதிரி விற்க முடியாது. யாருக்கு சைவத்தின் மேலே ஆர்வமும் சிவத்தின் மேலே ஆர்வமும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் இருக்கோ அவர்களுக்காக பயன்படுகின்ற நூல். அவர்கள் அதனால் பயனும் பெறுவார்கள். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் அதை அறிமுகப்படுத்தி நீங்கள் தான் லிங்காக இருந்து, ஏன்னா நாங்கள் யார்ட்டையும் போய் நம்ம இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறது தான் பார்க்குற இடத்துல சொல்கிறோம். நீங்கள் பலருக்கும் அதை சொல்லி எங்களுக்கு இந்த உதவியை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளைய தினம் கத்தார் நிகழ்ச்சி, கத்தார் சரவணன் தம்பதியினர் நிகழ்த்துகின்ற அவங்க இதுக்கு நல்ல ஆதரவு தருகிறார்கள். ஆங்கில தொடர், அது நாளைய தினம் த ஹோலி டேட்டிஸ் ஆஃப் சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சொல்லிடலப்பா. நாளைக்கு திருமந்திரம் மாலை 6:30 மணிக்கு திருமந்திரம். அதற்கான அறிவிப்பு வரும் உங்களுக்கு என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.